அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் பிரச்சனையில் இருப்பாங்க. எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நம்ம வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. இதற்கு பார்த்திங்கன்னா முந்தைய நாளே அமர்ந்து நம்மளுக்கு என்னென்ன ஸ்க்ரீனர்ஸ் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதற்கு உண்டானதெல்லாம் என்ன பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியா இல்லை என்னென்ன இருக்கோ அது அனைத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. காரணம்னா அடுத்த நாள் அது ட்ரெண்டிங்காக மாறுமா அப்படிங்கிறனால. நம்மளுக்கு தேவை என்னென்னா இன்றைக்கி ஆப்ஷன் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்கள தான் பயன்படுத்தணும். அதனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவீங்க. அதை விட நாளை தினம் யார் ட்ரெண்டிங்கில் இருக்க போகிறாங்கங்கிறது நாளைய ஓப்பன் அது பேஸில் நம்மளுக்கு தெரியும். அந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு ட்ரெண்டிங்காக இருக்க அமைய வாய்ப்பாக இருக்குமா, அப்படி அமைந்தால் அதனை எப்படி இது ட்ரெண்டிங்காக தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கட்டண பயிற்சியை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது மே 15ஆம் தேதி நம்மளுக்கு நடைபெறுகிறது. முழுக்க ஸ்டாக் ஆப்ஷன், அது ப்ரீ மார்க்கெட் செலெக்ஷன் அடிப்படையில் மட்டுமே ஏற்படும். இதனை பற்றி தெரிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு நான் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோ கொடுப்போம். இது பார்த்திங்கன்னா நாளை தினம் நம்மளுக்கு 0 to ஹீரோ நடைபெறுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வார கான்ட்ராக்டின் இறுதி நாள். இதில் நம்மளுக்கு லாங் ஜம்ப் அல்லது தடை ஓட்டம் இப்படி இருக்க வாய்ப்பா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது மார்க்கெட் பெரிய மாற்றங்கள் ஏற்படுமா அல்லது தடைப்பட்ட மூமெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது தான். இது ஒரு கேம்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்கிறோம். இதை நிறைய பேர் ஏற்றுக்கிறது இல்லை. கேம் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு விளையாட்டு போல தான் நம்மளுக்கு. இங்கே விளையாட்டில் யார் பங்கேற்கிறாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இவர்களுக்குண்டான போட்டி. இவர்களுக்குண்டான போட்டியில் யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கமே. இதனை புரிந்து கொள்பவர்கள் வெற்றியாளராக மாறுகிறார்கள். இது வரைபடத்தில் தெரியுமா அப்படின்னு கேட்டால் சார்ட்டில் கண்டிப்பாக தெரியாது. அதுக்கு பதிலாக நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன் செயின் தான் நம்மளுக்கு வெற்றியை உண்டாக்கும். ஆனால் இதனை புரிந்து கொள்பவர்கள் மிக மிக முக்கியம். இது ஒரு நாள் நடைபெற்றது மறுநாள் நடைபெறலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு 18,250 கால் புட், அதனுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா 18,202 18,322 இருக்கும். இது கால் செல்லர், இது புட் செல்லர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பயப்படக்கூடிய இடம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதற்கு இந்த இடத்த தாண்டினா தான் இந்த இடத்த கைப்பற்ற முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி அதற்கு உட்பட்டு தான் இருந்துள்ளது. பார்த்திங்கன்னா ஹை லோ இதற்கு உட்பட்டு தான் இருந்துள்ளது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நம்ம ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க. அதனால் 43,200 கால் புட்டோட அடிப்படையில் சந்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா இது குறைந்தபட்ச தூரம் சொல்லியிருந்தோம். இந்த வால்டைல் ஜோனோட எண்டாக இது இருந்தது. கீழே பாட்டம் பார்த்திங்கன்னா 42,827 நம்ம கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் அதுதான் இருந்தது. இது இன்றைக்கி ஒரு நாள் நடந்தது, இதை நம்ம காமிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இதற்குண்டான வலிமை இருக்குது. நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை நம்ம ஏனோதானோன்னு பார்க்குறோம். இது ஒரு லாட்ரி டிக்கெட்டில் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. வரைபடத்தில் பார்க்குறாங்க. வரைபடத்தில் இது புலப்படாது அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை டெய்லி ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஓப்பனுக்கும் ஹைக்கும் லோக்கும் உள்ள வித்தியாசம். இது பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்து ஹை அப்படிங்கிறது 13 புள்ளி தான் போயிருக்காங்க. ஓப்பன் டு லோ அப்படின்னா நம்மளுக்கு 100 புள்ளிகள் போயிருக்காங்க. இன்றைக்கி க்ளோசிங் 18,315, அதாவது ஓப்பனான இடத்துலையே நம்மளுக்கு முடிவிட்டுருக்காங்க. அப்போது மார்க்கெட் மொத்த பயணமே நம்மளுக்கு ஒரு 113 புள்ளிகள் தான் இருந்திருக்கு. 115 புள்ளிகள், 110 புள்ளிகள் எப்படி இருந்திருக்கு. அப்போ மிக குறுகிய ரேஞ்சாக இருந்திருக்கு. இதில் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தா இருக்குது, ஓரளவுக்கு 30 பாயிண்ட்ஸோட ப்ரீமியம் இருக்கிறது.
அட்டவணை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 18300 கால், 18200 புட், 18300 புட், 18250 புட், இது அனைத்துமே நம்மளுக்கு தடையோட்டம். இந்த போட்டி யாருக்குன்னா 18300 காலுக்கும் 18200 புட்டுக்கும். இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஸ்ட்ராங்கலோட எல்லை இது வந்து ஒரு பெட்டி. இந்த பெட்டியோட டாப் என்னன்னா 18300, 18200. இவங்க 2 பேர் தான் சண்டை போடுறாங்க. இவங்க சண்டை போடுறதோட நடுநிலை அப்படின்னு எடுத்துட்டா 18250. 18300 கால் 54 ரூபாய் சொல்கிறாங்க. அப்போ 18354. இதுவே புட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க 13 ரூபாய். அப்போ 67 ரூபாய். அப்போ 18367. அதே மாதிரி 18200 புட் என்ன சொல்கிறாங்க 13 ரூபாய். அதனால் 18187 ரூபாய். அதுவே 2 இணைந்தால் நம்மளுக்கு 67 ரூபாய். அப்போது 18133 ரூபாய். அப்போது இந்த ஜோன் நம்மளுக்கு மார்க்கெட்டோட எல்லைகளாக இருக்குது. மார்க்கெட் என்ன விருப்பப்படுறாங்கன்னா 18300லேருந்து 200க்குள் முடிவு பெற வாய்ப்பு அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தத்தில் நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போது மார்க்கெட் வந்துட்டு 18300 காலுக்கு 54 ரூபாய் மதிப்பு இருக்கணும்னாலே 18354 ஸ்பாட் இருக்க வேண்டும். ஸ்பாட் மார்க்கெட் இருந்தால்தான். இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை கால்குலேட் பண்ணுறவங்களுக்கு தெரிகிறவங்களுக்கு தான் ரொம்ப எளிமையாக இது புரியுது. இது வரைபடத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புரியாது. அப்போ இவங்களுடைய போட்டி அப்போ என்னென்னா 54 ரூபா விசஸ் 14 ரூபாய். இவங்க போட்டி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அப்போது இப்போ தற்போதைய வரை இந்த அட்டவணை மாற்றங்கள் ஏற்படும் வரை சந்தை 18250லிருந்து 18350க்குள்ளே இருக்கிற கால் மற்றும் புட், 18300 கால் மற்றும் புட், 18350 கால் மற்றும் புட், இது இந்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து நம்மளுக்கு இம்பேக்டட், அதாவது 0 ஆர் ஹீரோ ஆகக்கூடிய வாய்ப்பாக அமையலாம். இப்போ 18300 கால் நம்ம 54 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியமாக நம்ம தோன்றிருக்கோம். இந்த 54 ரூபாய் அப்படிங்கிறது எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு புரியணும். எதற்காக இந்த 54 ரூபா ப்ரீமியம் கொடுக்கணும்? 18350க்கு ஒரு 30 ரூபா ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க, 18400க்கு 14 ரூபா கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்பிக்கை, மார்க்கெட் அதனை அடையுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போது 18400 கால் ஜெயிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக 18400 அபவ் மார்க்கெட் என்ன ஆகணும்னா க்ளோஸ் ஆகணும். அப்போ முன்கூட்டியே நீங்கள் 14 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா 18414க்கு அபவ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் தான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கிருந்து மார்க்கெட் 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆனாலும், மார்க்கெட் 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடையாது. 18400 காலை இப்போ நீங்கள் 15 ரூபாய்க்கு எடுத்து க்ளோசிங்கில் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆனாலும் உங்களுக்கு பயனே கிடையாது அப்படிங்கிறது தான் இதை எடுத்துக்கணும். ஏன்னா 18414க்கு மேலே க்ளோசிங் எக்ஸ்பைரி இருந்தால் தான், எக்ஸ்பைரி க்ளோசிங் ஆகணும், 3:30க்கு க்ளோசிங் ஆகணும். அப்போது இது என்ன, அப்போது 9 மணிக்கு 9:15க்கு ஒரு கேப் அப் இருந்தால் அதனுடைய மாற்றம் ஒரு மாதிரி இருக்கும். 3 மணிக்கு இது நிகழ்ந்தால் ஒரு மாதிரி இருக்கும். காலையில் 9:15க்கு இது நடைபெறுகிறது அப்படின்னா ப்ரீமியம் அப்ரிஷியேஷன் உடனே கிடைக்கும். ஆனால் இதே 3 மணிக்கு தான் 18400 டச் பண்ணுறாங்கன்னா இதுக்கு உண்டான பயனே இருக்காது. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 18250 டு 350 நம்ம சொல்லிட்டோம். இதனுடைய மொத்த தூரம் 100 ரூபாய். 18250 கால் நம்மளுக்கு 87 ரூபா கொடுத்துருக்குறாங்க. 350 புட் 67 ரூபா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் இணைத்தால் நம்மளுக்கு 154 ரூபா வருது. அப்போ 54 ரூபாய் டைம் வேல்யூ நம்மளுக்கு இருக்குது. இந்த 54 ரூபாயை 0 பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் 100% இது நடக்கும். அப்போது இந்த 54 ரூபா டைம் வேல்யூயும் கரையணும், மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ரியாக்டும் ஆகணும். அப்போ இதை புரிந்து கொள்பவர்கள் தான் மிக எளிமையாக இருக்கும்.
18,260 டு 18,354 ஒரு ஷார்ட் ஜோன், 18,206 டு 18,394 ஒரு ஒயிட் ஜோனாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 18,336, 18,354, 18,380. சப்போர்ட் லெவல் 18,283, 18,260, 18,226 இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரை நாளையில் ஒரு கேப் அப் ஆர் டவுன், கேப் டவுன் கிடச்சிதுன்னா ஒரு மொமெண்டம் இருக்கும். இதில் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தடைப்பயணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முன்னாடி அந்த விஷயத்தை கொடுத்துருக்கோம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா லோ ஹை நம்மளுக்கு ஒரு 550 புள்ளிகளோட பயணம் நம்மளுக்கு நடந்திருக்காங்க. ப்ரீமியம் அப்படிங்கிறது இங்கே பெரிதாக இங்கே இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இங்கே ஸ்ட்ராங்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 43,000 புட் 43,200 கால். ஆனால் மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்காங்கன்னா 43,300 முடிச்சிருக்கிறாங்க. அப்போது 43,000 புட் 43,200 அப்படின்னா 43,100 நடுநிலை, 43,200 43,000. அப்போ இவங்களோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 270 ரூபா வரும், 280 ரூபா வருதுன்னா அப்போ 43,200 ப்ளஸ் நம்மளுக்கு 270. அப்போது 43,470 ஒரு மிக முக்கிய தடுப்பு. 43,200 230 ரூபா அப்படின்னா 43,430 ஒரு பெரிய தடுப்பாக இருக்கும். புட் ஆப்ஷன் படி 40 ரூபான்னா நம்மளுக்கு 42,960 இந்த ரெண்டு ப்ரீமியத்தை கழிச்சா நேற்று லோ தான் வரப்போகுது. அதாவது இன்றைக்கி லோ தான் நாளைக்கு லோவாக இருக்க போகுது. அதனால் நாளை தினத்திற்கு எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது இன்றைய தினம் அப்படிங்கிறத நம்ம இப்போ குறிப்பிட்டிருக்கோம். இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் பெரிய இம்பேக்டட் இல்லை. 43,000 இருந்து 43,400க்குள்ளே ஜீரோ ஆர் ஹீரோ இம்பேக்டட் இருக்கலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணலாம். இதனுடைய குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துகிட்டா 43,176 டு 43,466, வைட் ரேஞ்ச் 43,010 டு 43,590. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 43,383, 43,466, 43,575. சப்போர்ட் லெவல் 43,268, 43,176, 42,956 இருக்கும். இந்த ப்ரீமியத்தோட அடிப்படை இதோதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உடைப்பும் நம்பிக்கையும் இதனை வைத்து தான் மார்க்கெட்டோட மூமெண்ட்டே இருக்க போகிறாங்க. ஸோ இந்த அட்டவணையை நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஹெட்ஜ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரேஞ்சை மாற்ற வேண்டும். இதனை புரிந்து கொள்பவர்கள் ஆப்ஷன் வியாபாரம் சிறப்பாக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.